பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். நான் பிழைத்திருப்பது எனக்காக மரித்து எழுந்தவருக்காகவே. ஆப்பிரிக்காவில் பழங்குடியினரின் மத்தியில் ஊழியம் செய்து வந்த மிஷனரிகள் தாங்கள் அங்கு ஊழியங்களை துவக்கி 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்ததினாலும் கருப்பு இனத்தவர்கள், அதாவது நீக்ரோஸ் அநேகர் கர்த்தரண்டை வழிநடத்தப்பட்டிருந்ததினாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்பி அங்கு 100 விழா ஒன்றினை நடத்தினர். முன்பு கர்த்தரை அறியாதவர்களாயிருந்து சுவிசேஷத்தின் வாயிலாக கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருந்த நீக்ரோ இனத்தவர் பலர் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்த கூட்டம் முடிவுறும் நேரத்தில் நீக்ரோ இனத்தை சேர்ந்த வயோதிபர் ஒருவர் தான் சில வார்த்தைகள் பேச விரும்புவதாக கூறி மெதுவாக நடந்து குழுமியிருந்த யாவருக்கும் முன்பாக வந்து நின்றார். வயோதிபர் கூறியது இதுதான்: நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டதால் நான் சீக்கிரமாக மரிக்க நேரிடும். ஆதலால் நான் மரிப்பதற்கு முன்பாக இங்கு குழுமி இருக்கிற தேவ பிள்ளைகளான ஆப்பிரிக்கர்கள் பலருக்கு தெரியாத ஒரு உண்மையை உங்கள் முன்பாக கூற விரும்புகிறேன். முதலாக வெள்ளையர்களான மிஷனரிகள் ஆப்பிரிக்காவுக்கு வந்தபோது நம்மில் சிலருடைய பெற்றோர் அவர்களை நம்புவதா வேண்டாமா என்று அவர்களுடைய உண்மையை குறித்த சந்தேகம் உள்ளவர்களாக இருந்தனர். இது நிமித்தம் மிஷனரிமாருடைய உணவில் மறைவாக விஷம் கலந்து அவர்களை ஒவ்வொருவராக மரித்து போக பண்ண வேண்டுமென அவர்கள் திட்டமிட்டனர். அவ்வண்ணமே அவர்களுடைய உணவுப் பொருட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கலக்கப்பட்டதினால் மிஷனரிமார்களின் குடும்பங்களில் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவராக வியாதிப்பட்டு மரித்து இங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டனர். மிஷனரிமார் தங்கள் குடும்பங்களில் பலர் மரித்து போய்க் கொண்டிருந்ததின் காரணத்தை அறியவில்லை. அவர்கள் பல இன்னல்களின் மத்தியிலும் தங்களை அழைத்த தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இங்கே தங்கள் ஊழியத்தை தொடர்ந்தனர். தங்களுக்கு நேரிட்ட இழப்புகள் மற்றும் இன்னல்களின் மத்தியிலும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக தொண்டு செய்ததை கண்ணுற்ற நம் முன்னோர்கள் நாளடைவில் இவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருப்பதைப் போலவே இவர்கள் சொல்லுகிற செய்தியும் உண்மையானதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். அது முதல் அவர்கள் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வரலாயினர். இவ்வாறு ஆப்பிரிக்காவில் பெரிதான ரட்சிப்பின் வேலை நடந்தேற காரணமாயிருந்தது அந்த மிஷனரிமாரின் உண்மையும் தியாகமும் மரணமுமே. அந்த முதியவர் தழுதழுத்த குரலில் கண்ணீருடன் இச்சாட்சியை கூறி முடித்த போது அங்கு குழுமியிருந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்த தேவ பிள்ளைகள் யாவரும் தங்களில் பொங்கி எழுந்த நன்றியுணர்வை அடக்கிக் கொள்ளக்கூடாதவர்களாக தங்கள் மிஷனரிமாரை அணைத்துக் கொண்டனர். அத்தகைய தியாக உள்ளங்கொண்டவர்களை தங்களிடம் அனுப்பியதற்கு அவர்கள் தேவனை ஆனந்த கண்ணீருடன் துதித்தனர். அக்கூட்டத்தின் இறுதியில் கர்த்தருக்காக தங்களையே தத்தம் செய்யத்தக்கதாக அங்கிருந்த அநேக வாலிபரின் உள்ளங்களில் ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எரிந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24 என்று நமது ஆண்டவராகிய இயேசு உரைத்திருக்கிறார். வயல் நிலமாகிய சுவிசேஷ பணித்தளத்தில் விழுந்து மரித்த முதல் கோதுமை மணி அவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழிந்தருளப்பட்ட பின்னர் ஆதி நூற்றாண்டின் அப்போஸ்தலர்களும் மற்றும் தேவஜனங்கள் பலரும் சுவிசேஷத்திற்காக தங்கள் ஜீவனை பணயம் வைத்தனர். இன்று வரை உலகின் பல பகுதிகளில் சுவிசேஷத்தின் நிமித்தம் பல லட்சக்கணக்கான கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து மரித்திருக்கின்றன. நாம் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதின் பிரதானமான காரணம் நமது அருமை இரட்சகரின் ஒப்பற்ற தியாகமே. அத்துடன் அவரை தொடர்ந்து தங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க முன்வந்த பல சுவிசேஷர்களின் தியாகமும் அதற்கு காரணமாகும் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. தேவ பிள்ளையே, நரக அக்னிக்கு உன்னை தப்புவிக்கும் பொருட்டாக உனதருமை இரட்சகரால் ஒரு மாபெரும் கிரயம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதையும்
அவரை தொடர்ந்து அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றிய பலருடைய இரத்தமும் சுவிசேஷ பணித்தளங்களில் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நீ அறிவாயா? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீ மற்றவர்களின் ஆத்துமாக்களை நரக அக்னிக்கு தப்புவிக்கும்படியாக உன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்கிறாயா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இரத்த சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:8 GK என்று நமது ஆண்டவர் உரைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்ற அறிக்கையுடன் கர்த்தரின் சேவையில் தன்னையே பலியாக்கிய அப்போஸ்தலர் பவுல், நமக்காக ஒருவர் மரித்ததினால் நாம் பிழைத்திருக்கிறோம், இவ்வாறு பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்கென்று அல்ல, நமக்காக மரித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 5:14-15 நீ பிழைத்திருப்பது உனக்காகவா அல்லது உனக்காக மரித்து எழுந்தவருக்காகவா? நீ உனக்காகவும் உன் குடும்ப நலனுக்காகவும் மாத்திரமே பிழைத்திருக்கும் ஒரு நபராயிருப்பாயாகில் ஒரு கண்ணாடி புட்டியில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கோதுமை மணியைப் போலவே நீ இருப்பாய். நாளடைவில் அது தனக்கோ பிறருக்கோ உபயோகமற்றதாக மட்கி போய்விடும். அது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற நமதாண்டவராகிய இயேசுவின் கூற்று எவ்வளவு உண்மையானது! நமது ரட்சிப்பின் அதிபதியாகிய அவர் உபத்திரவங்களினாலே பாடுகளின் புராணத்தை அடைந்ததின் நிமித்தம் அநேக புத்திரரை மகிமையில் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சகலமும் அவராலேயும் அவருக்காகவுமே உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவரோ அநேகரை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகும் நாள் நெருங்கி இருக்கிறது. நீ உன் சுய நலனை மையமாக கொண்டதொரு ஜீவியம் செய்து கொண்டிருப்பாயாகில் உன் வாழ்க்கை வீணாக்கப்பட்ட ஒன்றாயிருக்கும். மாறாக நீயும் உன் ஆண்டவரைப் போல நிலத்தில் விழுந்து மரிப்பாயாகில் அநேகரை நீதிக்குட்படுத்தினவனாக நித்தியத்தில் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசி பிரகாசிப்பாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஏசாயா 43:4 என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் அன்றோ?